கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 51 அதனுடைய 2வது வசனம். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் உரைப்பதை காண முடிகிறது. ஏசாயாவினுடைய ஊழிய பாதையிலே ஏசாயாவை தைரியப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் காண முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் என்ற ஒரு முற்பிதாவாகிய ஒரு தகப்பன் இருந்தார். அவனை நான் அந்த புறஜாதிகளின் நடுவிலிருந்து விக்கிரக ஆராதனை செய்து வந்த அவனை நான் அழைத்து, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கர்த்தர் தைரியப்படுத்துவதை காண முடிகிறது. ஒருவேளை இந்த ஏசாயாவுக்கு தனிமையின் உணர்வும் தவிப்புகளும் அந்த ஊழிய பாதையிலே வந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்திலே அவன் இருதயம் தளர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தேவ மனிதர்களுடைய அந்த சம்பவங்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்துவதை நாம் இங்கே காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் பல நேரங்களிலே ஆபிரகாமை குறித்த செய்திகளை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமினுடைய வழியாக நமக்கும் உண்டாகும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க நம்புவதற்கு பல நேரங்களிலே இயலாமல் போய்விடுகிறது. அவனை அந்த ஏசாயாவை உற்சாகப்படுத்தும்படி பல காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன் என்று சொல்லி, அழைத்தது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதித்து பெருகவும் பண்ணினேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவதை காண முடிகிறது. ஆம், அவன் ஒருவனாயிருந்தான். அவனுக்கு வேறு எந்த பக்கபலமோ எந்த உதவிகரமோ எந்த ஒத்தாசையா இல்லாமல் இருந்த நேரத்திலே நான் அவனை அழைத்தேன். அவன் ஒன்றுமில்லாமல் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். அழைத்ததோடு மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். அவனும் பொறுமையோடு இருந்து நான் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவன் கை கொண்டு அதில் காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். அதை போல நீயும் வெறுமையாய் ஒருவனாய் இருக்கிறார் என்று கலங்காத. நீயும் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு இருந்து அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆபிரகாமை போல சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற பெருத்த ஆசையோடு பரிசுத்தாவியானவர் இந்த காலை நேரத்திலும் நமக்கு சொல்லுகிறார். ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அழைக்கவில்லை. ஒருவரையும் நோக்கமில்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றவில்லை. தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றுவதற்கு மட்டுமல்ல, நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிற நம்மையும் ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ண முடியும் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அன்று ஏசாயாவை உயிர்ப்பித்த ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாய் இன்றைக்கு நம்மையும் உயிர்ப்பிக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஆபிரகாமை போன்ற வாழ்வை தந்து ஆண்டவர் வளமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எத்தனையோ ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இருந்தும் உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே சொந்த பிள்ளைகளாக எங்களை நீர் தனித்தனியே அழைத்து உம்முடைய கிருபையினாலே இம்மட்டு நிலைநிறுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எதற்காக அழைத்தீர் என்றால் எங்களை ஆசீர்வதிக்கவும் பெருக பண்ணவும் அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த அழைப்பு விசேஷமானது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கலக்கங்களும் சோர்வுகளும் வருகிறதோ, இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன அதே வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அப்பா, கிருபையினாலே இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி
ஆபிரகாமைப் போல பொறுமையோடு இருந்து சுதந்தரித்து கொள்ள வேண்டிய சகலவற்றையும் சுதந்தரித்து கொள்ள கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.